சந்திரன் என்றால் மதி, மதி என்றால் அறிவு. இந்த சந்திரனுக்கும் மனிதர்களுடைய மனதிற்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலங்காலமாக இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திரனும் நம்மளுடைய மனதும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நீங்களே உணர்ந்திருப்பீங்க, நம்ம காரணமே இல்லாமல் ஒரு நாள் ரொம்ப உற்சாகமாக ஹாப்பியாக இருப்போம், இன்னொரு நாள் ரொம்ப சேடாக இருப்போம், ரொம்ப துக்கமாக ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுவோம். இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தால் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கே சந்திராஷ்டமம்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, சந்திரன் அப்படின்னா நிலவு, அஷ்டமம் அப்படின்னா ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானம்னு ஒரு இடம் இருக்குது, அதுதான் 8ஆம் இடம். இந்த இடம் எதை குறிக்குது அப்படின்னா மரணம், விபத்து, வீண் விவகாரங்கள், விவாதங்கள், வீண் பழி, அசிங்கம், கேவலம், இதுபோல் மனிதர்களுக்கு தேவையே இல்லாத எல்லா விஷயங்களும் குறிக்கக்கூடிய பாவகம் தான் இந்த 8ஆம் பாவகமான அஷ்டமஸ்தானம். இந்த இடத்துக்கு, அதாவது உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் அந்த 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு வந்து அமரும் பொழுது அந்த ஒரு 2.25 நாளில் தான் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ராசிக்கும். ஜோதிடத்தில் சந்திரன் மனோகாரகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளுடைய மனதுக்கும் கற்பனைக்கும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவர் இந்த சந்திரன் தான். அப்படி சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல வந்து பாதிக்கப்படும் போது, அதாவது 8ல் இந்த மாதிரி கிரகங்கள் வரும்பொழுது அங்கே கிரகங்கள் வீக் ஆகும், அதாவது பலம் இழந்து போகும். அப்படி சந்திரன் பலம் குறைந்து இருக்கும்பொழுது நம்மளுடைய எண்ணம், சிந்தனை இது எல்லாமே பாதிக்கப்படுது. தப்பான முடிவுகள் எடுத்து அதன் மூலம் தவறான செயல்கள் செய்து நிறைய துன்பங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நாட்களில். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள், காரியங்களில் இந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். தன்னுடைய பணத்தை இதை போல் விஷயங்களில் கவனத்தை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களில் மனது தெளிவில்லாமல் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக அந்த நாட்கள் இருக்கும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சந்திரன் பாதிக்கப்படுறதுனால இந்த ராசிக்கு நடக்கும்னு சொல்கிறாங்க. ராசி கட்டத்தில் இருக்கிற 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-2.25 நாள் நடக்கும். இந்த நாட்களில் எந்த ராசிக்கு சந்திராஷ்டமோ அந்த ராசியில் பிறந்தவங்க யாரும் புதிய முயற்சிகள், வீண் விவாதங்கள், நீண்ட தூர பிரயாணங்கள் இது போல் ஏதோ ஒரு விஷயத்தை மேற்கொள்ளக்கூடாது. அப்படி நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அந்த நேரத்தில் அது தடங்களாகி முடிகிறதுக்கு, இல்லை முடியாமலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சந்திரன் அந்த 2 நாட்களில் உங்கள் ராசிக்கு மறைந்து, அதாவது அந்த 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அமரும் பொழுது தேவையில்லாமல் உங்கள் மனசை குழப்பி உங்களை தப்பாக முடிவெடுக்க வச்சு, ஏன்னா அவர் தான் அவங்க மனோகாரகன் சொல்லிட்டு ஜோதிடத்தில் சொல்கிறோம். அப்படி மனோகாரகன் பாதிக்கப்படும் பொழுது இந்த ராசிகளில் பிறந்தவங்களுடைய மனமும் பாதிக்கப்படுது, சற்று குழப்பத்துக்குள்ளே போகுது அப்படின்னு ஒரு விஷயத்தை ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற அந்த 2.25 நாட்களில் எங்கிருந்தோ திடீர்னு ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை பெருசாகி உங்களை டென்ஷன் ஆகி உங்களுக்கு பிபி ஏற்றி விட்டு அந்த பிரச்சனை அப்படியே காணாமல் போயிடும். அந்த சந்திரன் மறைந்திருக்கு அந்த நேரம், உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பத்தை, ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கிரகத்தோட ஒரு வேலையாக கூட இருக்கலாம். இந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயத்தை யாரெல்லாம் பார்க்க வேணாம், இதை பற்றி கேர் எடுத்துக்க வேணாம் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணுவேன், எனக்கு அந்தளவுக்கு ஒரு மன தைரியம் இருக்குது, மன திடம் இருக்குது, மன திண்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சந்திராஷ்டமத்தை பார்க்கவும் வேணாம். சந்திராஷ்டமம் வந்தால் கூட அதை என்னால் ஃபேஸ் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறவங்களும் இதை நீங்கள் பார்க்க வேணாம். உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மன தைரியம், வலிமை இதெல்லாம் இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த 2 நாட்களில் மட்டும்தான் அந்த பிரச்சனை வருது. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க. மற்ற நாளில் நான் எது சொன்னாலும் எல்லோரும் அமைதியாக கேட்பாங்க, ஆனால் எனக்கு சந்திராஷ்டம நாட்களில் மட்டும் நான் ஏதோ ஒரு கருத்தை சொல்லுவேன், அந்த கருத்துக்கு மறு கருத்து அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்குள்ளே அப்படியே சண்டை தொடங்கி வெடித்து நாங்கள் பேசாமலே போயிடுவோம். இதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் நடக்குது. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக அந்த சந்திராஷ்டம நாட்களில் தான் இருக்குது. அதனால் சந்திராஷ்டம நாட்களில் இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா போதும், பெரிய பிரச்சனை நடக்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நமக்கு வரக்கூடிய 60% 70% பிரச்சனைகள் நம்மளுடைய வாயால் தான் வருதான். இந்த சந்திராஷ்டம நாட்களில் நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து நம்மளுடைய வாயை, நம்மளுடைய மனசை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சந்திராஷ்டம நாட்களால் பெரிய பிரச்சனைகள் நமக்கு நடக்காதுன்னு சொல்கிறாங்க. யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு அப்படிங்கிற இந்த திருக்குறள் இந்த சந்திராஷ்டம நாட்களுக்கு நல்லாவே பொருந்தும். நன்றி.